வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, முருகனுக்கு பழனி போலதான் சிவன்மலை கோவில்ல முருகனுக்கு ஆண்டவர் உத்தரவு பெட்டினே சொல்லலாங்க. இந்த ஆண்டவர் உத்தரவு பெற்றியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்குமே நம்ம சேனல்ல பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு அருகில தான் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெற்றி வழிபாடு செய்யப்படுது. முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல தான் சில பொருட்களை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாராம். அப்படி அந்த பக்தருடைய கனவுல நேராகவே கோயிலுக்கு தனக்கு வந்த கனவுல வந்ததை கோவில் நிர்வாகத்திடம் சொல்லுவாங்களாம். இவர்கள் சொல்வது உண்மைனா பொய்யா என தெரிஞ்சுக்கொள்ள அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் பார்த்தீங்கன்னா பூ போட்டு உத்தரவு கேட்பாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை பூ வந்துட்டுச்சுன்னா ஏற்கனவே வைத்து பூஜை செய்ய பொருளை எடுத்துட்டு தான் சொன்ன நபருடைய உத்தரவு பொருளை வைத்து வழிபடுறாங்க. பூஜையும் செய்யப்படுது. பூ வந்துச்சுன்னா அந்த பக்தர் சொல்லும் பொருளை மாற்றி வைக்கக்கூடாது ஏன்னா உத்தரவு கொடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வந்திருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் அகல் விளக்கு வைத்து வழிபாடு நடத்தப்பட்டிருக்குது. கடந்த 9 பார்த்தீங்கன்னா சிறிய கலசத்துடன் தான் கங்கை தீர்த்தமும் வைத்து பூஜை நடத்திருக்காங்க. இந்த நிலையில சிலம்பட்டியை சேர்ந்த பக்தருடைய குடும்பத்துல சார்பில் ஒரு புதிய பொருள் வைக்கப்பட்டிருக்குது. கங்கை தீர்த்தம் வைக்கப்பட்ட 9 நாளுக்குள்ளே தான் பொருள் மாற்றப்பட்டிருக்குதுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா திருவோடி நிறைய விபூதியும் ருத்ராட்சமும் வைத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கக்கூடிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைக்கப்பட்டிருக்குதுங்க. விபூதியும் ருத்ராட்சமுமே நோய் தீர்க்கும் மருந்து என்பதற்கான முருகனுடைய உணர்வாக இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமைகளை பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடினாலே தீராத வினை தீருன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில உத்தரவு பெட்டியில பொருள் மாறி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. திருவோடு வைக்கப்பட்டுள்ளதால நாட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏதேனும் சரிவு ஏற்படுமோ அச்சமும் மக்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்குது. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுவதை உணர்த்து விதமாக தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 அகல் விளக்கு வைத்து வழிபாடு சொன்னதாக நம்பப்படுதுங்க. இந்த நிலச்சரிவில் பார்த்தீங்கன்னா சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. கார்கில் போர், சுனாமி, சசிகலா சிறை போன்ற விவகாரம் என நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறாரு. இங்கு வைக்கக்கூடிய பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அத்தனை எதிர்பார்ப்பும் தற்போது நிலவி வருதுங்க. இதே போல பார்த்தீங்கன்னா பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போதுதான் பாதாளத்தில் இருந்த அவற்றினுடைய விலையுமே பார்த்தீங்கன்னா உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளுடைய வயிற்றுல பால் வார்த்ததுங்க. அதே போலத்தான் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்ன போதுதான் நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துணியை நிறைய பயன்படுத்தியிருக்கிறோம். மஞ்சள் ஒரு கிருமிநாசினி. இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டி உணர்த்தி இருக்குது. சிவன்மலை கோவில்ல பார்த்தீங்கன்னா உள்ள பிரகாரத்துல உள்ள குகையில புகழ்பெற்ற முனிவராக இருக்கக்கூடிய சிவவாக்கியார் இன்னுமே வசித்து வருவதாக நம்பப்படுதுங்க. பலியுடன் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் அமர்ந்திருக்கும் நிலையில தான் முனிவர் சித்தரிக்கப்படுறாரு. இந்த குகையில வற்றாத தீபம் எரிந்து கொண்டே இருக்குதுங்க. சூரிய நாராயண கோயிலும் சூரியனை வழிபடுவதாலும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுவதாலும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே இந்த கோவிலில் நீங்கள் வழிபட்டால் கிடைக்குங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதுமே காலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையுமே நடை திறந்திருக்குதுங்க. கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 400 அடி உயரத்தில் தான் ஒரு மலையின் மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. கோயிலை அடைய பார்த்தீங்கன்னா 496 படிகள் நீங்கள் நடக்கணும். 10 முதல் 12ஆம் நூற்றாண்டு பதிவுகளில் இது குறித்து கூறியிருக்காங்க. மலை கோயிலும் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம், தீபஸ்தம்பம், கொடிக்கம்பம், முன் மண்டபம், பிரகாரா, மூலவருடைய கருவறை ஆகியவற்றை கொண்ட கல்லால் கட்டப்பட்டிருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்து மதம் மற்றும் அறநிலைத்துறையால் கட்டுப்பாட்டிலே இருக்குதுங்க. ராஜகோபுர மண்டபமும் தீபஸ்தம்பத்திற்கு முன்னாடி அரசு மற்றும் வேம்பு ஆகிய 2 மரங்களுக்கு இடையில தான் விநாயகர் இடம் பெற்றிருக்காரு. மலை கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில முன்னேற்றம், நோய் நிவாரணம் போன்றவற்றுக்காக பக்தர்கள் சுப்பிரமணியரிடம் வேண்டி செல்வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு உரிய பலன்களையும் பெறுறாங்க. நவகிரக சன்னதியை 9 முறை வலம் வருவது
பக்தருடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வாக அமையுதுங்க. சனி பகவானுக்கு தனியாக சன்னதியும் அமைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுரலோக நாயகியுடன் கூடிய ஜரஹேஸ்வரர் நீண்ட கால காய்ச்சலுக்கு முழுமையான நிவாரணம் அளிக்கிறாருங்க. பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு மிளகு ரசம் தயாரித்து அதை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து பின்னர் அதை உட்கொண்டு முழுமையாக குணமடைந்து செல்வாங்களாம். கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹனுமன் தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், இந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வீர தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பிரம்மானந்த தீர்த்தம் என 7 நீரூற்றுகள் இருப்பதையுமே கங்கையினுடைய மகிமையும் பகவானுடைய பக்தர் ஒருவர் அறிந்து கொண்டிருக்காரு. முருகப்பெருமானுடன் சென்று அனுமதி கேட்டிருக்காங்க. முருகப்பெருமானும் அவளுக்கு காசியையும் கங்கையும் காட்டி அவற்றை இங்கேயே உருவாக்கியதாக நம்பப்படுதுங்க. இந்த மலையில பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியான நந்தவனம் தோட்டத்தில் காசி கங்கை தீர்த்தம் உள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த மலையில உள்ள முருகப்பெருமானை பெரியவர் வழிபட்டாலே போதுங்க விநாயகர் பெருமான் என்று நம்பப்படுறாரு. கோவில்களை விநாயகர் பெருமானுக்கு தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும்னு பொது கொள்கைக்கு மாறாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மட்டுமே முதல் வழிபாடு இந்த தளத்தில் நடத்துகிறாங்க. முருகனை அடைய இங்குதான் முருகன் வள்ளி மலை மீது தவம் செய்து வள்ளி அச்சாலை என்று அழைக்கப்பட தனமண்டபங்களை நிறுவிருக்காராம். அந்த இடம்தான் இப்போது பார்த்தீங்கன்னா வள்ளி அறச்சாலையாகவும், மலைக்கு செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகளும் காற்று பல நீண்ட கால நோய்களை குணப்படுத்தும் விதமாக மலையினுடைய மகிமை அமைஞ்சிருக்குதுங்க. சித்தர்களும் இன்னுமே மலைகளில் வாழ்கிறாங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெட்டி இருக்குது. இறைவனுடைய வழிகாட்டுதல்களும் மக்கள் எடுக்க வேண்டிய செயல்கள் அடங்கிய பெட்டி தாங்க இது. இதில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பார்த்தீங்கன்னா காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயர் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் தான் உள்ள மலையில் சிவன்மலை கோயில் அமைஞ்சிருக்குது. இது புனித அருணகிரி நாதரால் பாடல்களையும் பாராட்டப்பட்டிருக்குதுங்க. சிவன்மலை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி போன்ற பண்டைய இலக்கியங்களை ஒரு இடம்னு சொல்லலாங்க. பண்டைய கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 24 உறுப்பு நாடுகளில் சிவன்மலை தான் கங்கையத்துக்கு தலைநகராக இருந்திருக்குது. முருகப்பெருமானும் காங்கேயம் கங்கையின் மகள்னு புகழப்படுவதால் இந்த பெயர் வந்திருக்குதுங்க. மற்றொரு காரணம் பார்த்தீங்கன்னா சங்கரதி என்ற சமூகத்தினர் ஆளப்பட்டது இது மிகவும் பழமையான இடமாக சொல்லப்படுது. காங்கேயம் பகுதியில் இன்னும் பார்த்தீங்கன்னா பல கோவில்களை இருக்குதுங்க. ஒரு காடு இல்லைன்னா மலை இரண்டுமே இணைந்த பகுதி தாங்க. 13 கல்வெட்டுக்கு சான்றுகளும் இசை தூண்கள் அரிய சிற்பங்கள் சிவன்மலையில் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெயரில் ஒரு பெயர்களை வைத்து சிறப்பு பூஜையும் செய்வது வழக்கமாக வச்சுருக்காங்க. பூஜைக்கு பின்னர் தான் அப்பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுதுங்க. கண்ணாடி பெட்டிக்கு வைத்து பக்தருடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு பக்தருடைய கனவுல தான் சிவன்மலை முருகனுமே குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார். அந்த பக்தரும் பார்த்தீங்கன்னா அப்பொருளை கோயிலுக்கு கொண்டு வருவார். பூ போட்டு கேட்டு உத்தரவு வந்த பின்னர் தான் பெட்டிக்குள்ளே வைத்து பூஜையும் செய்யப்படுதுங்க. மற்றொரு பக்தருடைய கனவுல பொருள் மாற்றம் சொல்லும் வரை பழைய பொருளே கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து பூஜை செய்யப்படுறாங்க. அப்படி செய்யப்படக்கூடிய பொருளினுடைய பெயரும் கொண்டு வந்த நபர் தேதி நேரம் அனைத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி வைத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தியிருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதின்னு சிவன்மலைன்னு சொல்லலாங்க. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலமுனும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த பின்னாடி தான் முருகன் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாக வரலாறுகளை சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா மண், ஏற்கலப்பு, துப்பாக்கி, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சா, 2 இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வைத்து சிறப்பு பூஜை செய்திருக்காங்க. கடந்த மாதம் 25ஆம் தேதி தான் வைக்கோலும் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஆரத்தளவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுல கற்பூரமும் பிரம்பும் வைக்க உத்தரவாயிருக்குது. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் தற்போது கற்பூரமும் பிரம்பும் வைத்து இதுவரையுமே பூஜை செய்து வராங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டமாக இருக்குதா, இல்லை தொழிலில் எந்த முன்னேற்றம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கந்திஷ்டி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க.
இந்த கந்திஷ்டியை போக்கக்கூடிய கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலே போதுங்க. இது தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க. கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.